வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியை ஒட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் இடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈ-ஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாணசுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலது கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,405 கன அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மை பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயாள் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை, திருநீர், புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.